இன்றைக்கி முட்டை வச்சு முட்டைக்கறி ஒன்று செய்ய போகிறேங்க. முட்டையை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். நாலு முட்டை போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறேங்க. இதில் முட்டையை வேக வச்ச முட்டையை முட்டையை எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெய் கூடவே கொஞ்சமாக மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குழம்பு செய்யறதுக்கு. கடுகு போட்ட பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இது கூட பொடியை நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்ச தக்காளியை கூட 1க்கு 2 தட்டி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாங்க. நல்லா வதங்கி வரட்டும். தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, அதுக்கப்புறமா தனியாத்தூள், சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான உப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டுங்க. 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம். பாருங்க, இது நல்லா கிரேவி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இது கூட முட்டையை சேர்த்துக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட பொடியெல்லாம் இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். உட்கார பார்த்துக்கலாங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாகவே இருக்கு. பக்கத்துக்கு மாற்றிடலாம், இறக்கிடலாம். வாங்க, அடுத்தது முட்டை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 மிளகாயை வதக்கி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், வறுத்த மிளகா, இது 3
அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் இருக்குது, அது கூடவே இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. கலக்கி நல்லா உப்பு போட்டு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம், வேறு தட்டில் மாற்றிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்கு. எண்ணெய் காயுதுங்க, இது கூட கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க. கடுகு புரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட அரைச்சிட்டு வந்த இந்த வெங்காயம் மிளகாய் பேஸ்ட்டு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா முட்டை, அதையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா முட்டை வறுத்து வந்துடுச்சு. இப்போ இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க, முட்டை பொரியல். முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது முட்டை கிரேவி, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. நீங்களும் இதே மாதிரி முட்டை கிரேவியும் முட்டை பொரியலும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். ரொம்ப நன்றிங்க.